பொதுவா ஸ்டோன்ஹெஞ்ச்ல இதை செய்ய யாருக்குமே அனுமதி கிடையாது. உங்களை வெளியில தான் நிக்க வைப்பாங்க. தூரத்துல இருந்து பாப்பீங்க, ஒரு போட்டோ எடுப்பீங்க, அப்புறம் கிளம்பிடுவீங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. நாம ஸ்டோன்ஹெஞ்சுக்குள்ள போக போறோம். கூட்டத்தோட இல்ல, தடுப்புகளுக்கு பின்னாடி இல்ல, நேரா அந்த ஸ்டோன்ஸுக்கு நடுவுல அந்த ஸ்டோன்ஸை தொட்டு பார்க்கலாம், அளந்து பார்க்கலாம், அதோட அலைன்மெண்ட்ஸை நாமே சோதிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கேள்வி இருக்கு, ஒருவேளை இது வெறும் ஒரு பழங்கால ஸ்ட்ரக்சரை மட்டும் இல்லைன்னா, ஒருவேளை இது ஒரு டெக்னாலஜியா இருந்தா, நான் பிரவீன் மோகன், ஹியூ நியூமன் மற்றும் ஜே ஐன்சோர்தோட சேர்ந்து இந்த ஜூலை மாசம் இங்கிலாந்தை ரிசர்ச் பண்ண போறோம். இது ஒரு சாதாரண டூர் கிடையாது. பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்காத இடங்களுக்கான ஆக்சஸ் இது. ஹோலி கிரெயில் மறைக்கப்பட்டிருக்குன்னு புராணங்கள் சொல்லற மர்மமான கிளாஸ்டான் வரைக்கும் நாம போறோம். லேண்ட்ஸ்கேப் முழுக்க ஜெயண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பரவி இருக்கிற ஏப்பெரிய பார்க்க போறோம். இன்னைக்கும் நமக்கு புரியாத ரகசியங்களை வச்சிருக்க 5000 வருஷம் பழமையான சாம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கிராப் சர்க்கிள்ஸ் நடுவுல நாம நடக்க போறோம். மாபெரும் உருவங்கள் செதுக்கப்பட்ட மலைகள் மேல நிக்க போறோம். பிரைவேட் லேண்டுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு மேல பேட்டர்ன்ஸ், ஜியாமெட்ரி, இருக்கவே கூடாத மாதிரி தோண விஷயங்களை தேடி போறோம். ஏன்னா இது ஹிஸ்டரி கிடையாது, இது இன்னைக்கும் உயிரோட இருக்கிற ஒரு மிஸ்டரி. அதை நீங்க வெளியில இருந்து பார்க்க போறது இல்ல, அதுக்குள்ள நீங்களே இருக்க போறீங்க. ஸ்டோன்ஹெஞ்சுக்குள்ள சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாம இன்னைக்கும் அங்க ஏதோ ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர வைக்கும். இந்த அனுபவம் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஜூலை 22 முதல் 28 வரை சீட்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. அதனால கடைசி கேள்வி, நீங்க எங்களோட வர போறீங்களா, இல்ல வெளியிலேயே நின்னு பார்க்க போறீங்களா? இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, இல்லன்னா megalithomania.co.uk வெப்சைட்க்கு போங்க. இங்கிலாந்தின் பழங்கால மர்மங்களை என்னோட ரிசர்ச் பண்ணலாம்.